தமிழரசு கட்சி ஒவ்வொரு மாவட்டங்களிலே மாவட்ட கிளை கூட்டங்களும், யாழ்ப்பாணத்திலே பல தொகுதிகள் இருக்கிற காரணத்தினாலே நாங்கள் தொகுதி கிளை கூட்டங்களையும் நடத்தி வருகிறோம். மாவட்டமாக கூட ஒரு தடவை கூடியிருந்தோம். ஒவ்வொரு இடங்களிலே எங்களுடைய தொகுதி கிளை கூட்டங்கள் நடைபெறுகிறது. இன்றைக்கு யாழ்ப்பாண தொகுதி கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. யாழ் மாநகர சபை தேர்தலை எதிர்கொள்வதை பற்றின கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கிறது. சென்ற வாரம் மாநகர சபை எல்லைக்குள்ளே வருகிற நல்லூர் தொகுதியைச் சேர்ந்த கூட்டமும் நடைபெற்றது. இதிலே எங்களுடைய வேட்பாளர்கள் என்ன விதமாக முன்னர் நாங்கள் நிறுத்தியிருந்த வேட்பாளர்கள், அதிலே இருவர் இப்பொழுது இல்லை, மரணித்திருக்கிறார்கள். வேறு இருவர் தாங்கள் தேர்தலில் நிற்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகையினாலே அவர்கள் அந்த வேட்பாளர்களை பிரதியீடு செய்கிற விடயங்களை குறித்து இப்பொழுது ஆராய்ந்திருக்கிறோம். அதோடு இளைஞர்கள் கட்டாயமாக 25% நிறுத்தப்பட வேண்டும். ஆகவே 48 வேட்பாளர்களை பிரேரிக்கிற போது 12 வேட்பாளர்கள் 35 வயதுக்கு குறைந்தவர்களாக இருக்க வேண்டும். அதை குறித்தும் நாங்கள் இப்பொழுது ஆராய்ந்தோம். பெண் வேட்பாளர்கள் முதலாவது பட்டியலிலே 4 பேர் நிறுத்தப்பட வேண்டும். இரண்டாவது பட்டியலிலே 10 பேர் நிறுத்தப்பட வேண்டும். ஆகவே அதற்கான ஒழுங்குகளை தற்போது நாங்கள் செய்து வருகிறோம். விசேடமாக நாங்கள் சென்ற தடவை, அதாவது 2023 இறுதி செய்த வேட்பாளர் பட்டியலில் இருந்து செய்யப்பட வேண்டிய சில மாற்றங்களை பற்றித்தான் நாங்கள் இப்பொழுது பேசியிருக்கிறோம். அவற்றை இன்னும் 2 நாட்களிலே அந்த பிரதியீடுகளை நாங்கள் உறுதி செய்து திரும்பவும் புதன்கிழமை சந்தித்து மாநகர சபை பட்டியலை இறுதி செய்வதென்று தீர்மானித்திருக்கிறோம். இது சம்பந்தமாக ஒவ்வொரு கிளை கூட்டத்திலே முடிவிலையும் ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இது சம்பந்தமாக எங்களுடைய தலைவர் எடுத்த முயற்சி எல்லாருக்கும் தெரிந்த விடயம். அதை குறித்து அவர் ஏற்கனவே ஊடக சந்திப்பு ஒன்று நடத்தி விளங்கப்படுத்தியிருக்கிறார். எங்களுடைய கதவுகள் எப்பொழுதும் திறந்தவண்ணமாக தான் இருக்கின்றன. நாங்கள் சென்ற தடவை வேட்புமனு தாக்கலுக்கு முன்னதாகவே இலங்கை தமிழரசு கட்சி எடுத்திருந்த தீர்மானம் ஒரு தொழில்நுட்ப ரீதியான முன்மொழிவு மட்டும்தான். மற்ற கட்சிகளும் இணங்கினால்தான் அதை செய்வதென்று தீர்மானித்திருந்தோம். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அப்பொழுது பங்காளிகளாக இருந்தவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த நிலையை நிவர்த்தி செய்யும் மூலமாக தலைவர் சில நடவடிக்கைகளை எடுத்திருந்தார். ஆனால் அவர்கள் தாங்களாக ஒரு தீர்மானத்தை எடுத்து தாங்கள் வேறாக ஒரு கூட்டணி அமைத்திருப்பதாக சொல்லியிருக்கிற காரணத்தினாலே நாங்கள் தமிழரசு கட்சியாகவே தனித்து போட்டுவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதை நாங்கள் செய்வோம். தமிழ் மக்களுடைய பிரதான கட்சி என்ற வகையிலே நாங்கள் தேர்தலிலே தனித்து போட்டியிடுவதும் தயார், மற்றவர்கள் சேர்ந்து வந்து எங்களோடு இணங்கினால் அவர்களோடு சேர்ந்து போட்டியிடவும் தயார். ஆனால் நாங்கள் தான் பிரதான கட்சி. ஆகவே அந்த நிலைப்பாட்டிலே எந்த மாற்றமும் கிடையாது. யாராவது இனியும் வந்து சேர்ந்து எங்களோடு தேர்தலிலே போட்டியிட விரும்பினால் கதவுகள் திறந்துதான் இருக்கின்றன. தேர்தலுக்கு பிறகு நிர்வாகங்களை அமைக்கின்ற போதும் கட்சிகள் சேர்ந்து இறங்கி செயற்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வரும். ஆகையினாலே அந்த வேளையிலே நாங்கள் மற்ற தமிழ் கட்சிகளோடு சேர்ந்து அதனை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். கொழும்பு மாநகர சபையிலே போட்டியிடவில்லை என்று எடுத்த தீர்மானத்துக்கு மனுர அலைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் ஏன் அது ரெண்டையும் இணைத்து கேள்வி கேட்கிறீர்கள் எனக்கு புரியவில்லை. அனுர அலையை பற்றி சொன்னது வேறொரு செய்தி.
கொழும்பு மாநகர சபையில் போட்டியிடவில்லை என்று தீர்மானித்தது இன்னொரு செய்தி. ரெண்டுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. வீசாது என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. ஏனென்றால் இது உள்ளூர் தேர்தல். அதனால்தான் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கும் அதனை திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறோம். நம்மூர் நம்மோடு, இது ஊர் தேர்தல், ஊர் விவகாரங்களை கவனிக்கிற விடயங்கள். ஆகவே நாடு சம்பந்தமாக மக்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கலாம். அது ஒரு அலையோ புயலோ என்னவோ நடந்திருக்கலாம். ஆனால் இது வித்தியாசமான தேர்தல். ஆகவே இதிலே ஊரிலே வாழ்கிறவர்கள் தங்களுடைய நிர்வாகங்களை தாங்களே கவனிக்க வேண்டும். ஆகவே அதனை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம் மக்களுக்கு. அப்படியாகத்தான் முடிவுகளும் அமையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கட்சிகளாக ஒரு இணக்கப்பாட்டை நாங்கள் அப்படியாக எய்தவில்லை. ஆனால் அந்தந்த பிரதேசத்திலே இருக்கிறவர்களுக்கு அங்கே இருக்கிற சூழ்நிலை தெரியும். ஆகையினாலே மன்னாரிலே முசலியை எடுத்துக்கொண்டால், அல்லது அம்பாறை மாவட்டத்திலே சம்பாந்துறை எடுத்துக்கொண்டால், அல்லது மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஏறாவூரை எடுத்துக்கொண்டால், வவுனியாவிலே வவுனியா வடக்கை எடுத்துக்கொண்டால், அதை அங்கே இருக்கிற இனப்பெரம்பலை பார்க்கிற போதே தெளிவாக தெரியும். அங்கே இருக்கிறவர்களுக்கு தெரியும். 3ஆக 4ஆக பிரிந்து தேர்தல் கேட்டால் ஒருவரும் வெல்ல மாட்டார்கள் என்பது தெரிந்த விடயம். ஆகையினாலே அந்தந்த இடத்துக்கு ஏற்றவாறு சில மாற்றங்கள் செய்யப்படும். மத்திய செயற்குழு கூட்டங்களுடைய முடிவுகளையும் இங்கே நாங்கள் அறிவிப்போம் என்றும் சொல்லப்பட்டது. இன்றைய மத்திய செயற்குழு கூட்டத்திலே நாங்கள் விசேடமாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை பற்றி மட்டும்தான் பார்த்தோம். அதான் எங்களுடைய நிகழ்ச்சியினரிலிருந்து ஒரே ஒரு விடயம். ஆகவே ஒவ்வொரு மாவட்டமாக என்ன விதமாக இந்த வேட்புமனு தாக்கல் செய்யப்பட இருக்கிறது, யார் யாரை வேட்பாளர்களாக நாங்கள் நிறுத்தலாம், இந்த அணுகுமுறைகள் என்ன, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பொறுப்பாக யார் செயற்படுவார்கள் என்கின்ற எல்லா விவரங்களையும் நாங்கள் இந்த மத்திய செயற்குழு கூட்டத்திலே தீர்மானங்களாக எடுத்திருக்கிறோம். மிகவும் சுமூகமாக ஒரு விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் எல்லாரும் இணங்கி இந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அத்தோடு நாங்கள் தேர்தலுக்கு பிறகு, தேர்தல் முடிவடைந்த பிறகு ஒவ்வொரு சபையிலேயும் நிர்வாகங்களை அமைக்கிற செயற்பாட்டிலே மற்ற கட்சிகளோடு, மற்ற தமிழ் கட்சிகளோடு எப்படியாக இணங்கி செயற்படலாம் என்பதை குறித்தும் பேசியிருக்கிறோம். ஏனென்றால் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த வண்ணமாக தனித்து ஒரு கட்சி அறுதி பெரும்பான்மை பெறுவது மிக கடினம் என்றது மட்டுமல்ல, முடியாத விடயமாகவும் இருக்குது. ஆகையினாலே தனிப்பெருங்கட்சியாக நாங்கள் உருவெடுத்தாலும் கூட வேறு கட்சிகளுடைய அல்லது வேறு குழுக்களுடைய உறுப்பினர்களுடைய ஆதரவோடு தான் நாங்கள் நிர்வாகங்களை அமைக்க முடியும். இதை ஒரு உபாயமாக கூட நாங்கள் சென்ற தடவை இந்த தேர்தல் நடக்க இருக்கிற போது சொல்லியிருந்தோம். அது இப்பொழுது செயற்பாட்டிலே அனைவரும் காணக்கூடியதாக இருக்கும். இந்த தேர்தல் முடிவுகள் வருகிற போது, அது எங்களுக்கு 2018ஆம் ஆண்டு தேர்தல் முடிவு வந்த போதே தெரிந்தது. ஆனால் திரும்ப இந்த தேர்தல் முடிவுகள் வருகிற போது அது தெரியும். நாங்கள் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்க வேண்டும். சகல மன்றங்கள்லேயும், உள்ளூராட்சி மன்றங்கள்லேயும் இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களுடைய பிரதான கட்சி என்கின்ற நிலைப்பாட்டை மீளவும் உறுதி செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு நான் நினைக்கிறேன் சரித்திரத்தில் முதல் தடவையாக ஏற்பட்டது. ஏனென்றால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல் நடந்த ஜனாதிபதி தேர்தலிலேயும் நாங்கள் தான் தமிழ் மக்களுடைய தனிப்பெரும் கட்சி என்ற நிலைப்பாட்டிலே இருந்தோம். ஏனென்றால் ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் எல்லாரும் அறிந்தபடி எங்களுடைய கட்சி யாருக்கு ஆதரவு கொடுத்ததோ அவர்தான் வடக்கு கிழக்கிலேயே இருக்கிற சகல தேர்தல் மாவட்டங்களிலேயும் வெற்றி பெற்றவர். அவருக்கு வேறு ஒரு தமிழ் கட்சியும் ஆதரவு கொடுக்கவில்லை. வேறு ஒரு தமிழ் கட்சி கூட கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசாக்கு ஆதரவு கொடுக்கவில்லை.
இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான் அந்த ஆதரவை கொடுத்தது. இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவளித்தவர் தான் வடக்கு கிழக்கில் இருக்கிற சகல தேர்தல் மாவட்டங்களையும் வெற்றி பெற்றவர். ஆனால் ஒரு சில வாரங்களுக்கு பிறகு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் நிலைமை வெகுவாக மாறி இருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தை தவிர மற்ற எல்லா தேர்தல் மாவட்டங்களிலேயும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றிருக்கிறது. இதை அனுர அலை என்று சொல்லுகிறார்கள். அது உண்மை. தேசிய மக்கள் சக்திக்கு அலை கிடையாது, அது அனுரவுக்கான அலை. ஆனால் விசித்திரம் என்னவென்று சொன்னால், அனுர வேட்பாளராக இருந்தபோது வடகிழக்கிலே அவர் தோற்றார். அனுர வேட்பாளர் இல்லாமல் இருக்கிற போது அவருடைய கட்சி வடக்கு கிழக்கிலே ஒரு தேர்தல் மாவட்டத்தை தவிர மற்ற எல்லாவற்றிலையும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த அலையோடு இந்த அலை இன்னும் குறையடைவதாக தெரியவில்லை. சில இடங்களில் குறைதன்னு சொல்லுகிறார்கள். ஆனால் பெரும்பாலும் இந்த அலை குறைவதாக தெரியவில்லை. அப்படியான ஒரு சூழ்நிலையில தான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் வருது. ஆகையினால்தான் டாக்டர் சத்தியலிங்கன் சொன்னதை போல நாங்கள் ஒரு சுலோகத்தை உருவாக்கினோம். நாடு அனுரவோடு, அது அவர்களுடைய ஸ்லோகம், நாடு அனுரவோடு. ஜனாதிபதி தேர்தல் நாடு அனுரவோடு இருக்கட்டும், இருந்து விட்டு போகட்டும், இருக்கட்டும். ஆனால் நம்மூர் நம்மோடு இருக்கட்டும். நாட்டிட மத்திய அரசாங்கம் அவர்கள்ட்ட கையில போயிட்டுது. சரி, அது முடிஞ்ச விஷயம். சரி, அது இருக்கட்டுமே. ஆனா எங்கட ஊர் நிர்வாகம் எங்களோட இருக்க வேணும், எங்களோட இருக்க வேணும். இந்த சுலோகம் படிப்படியாக மாற்றம் அடையும். நாங்கள் அனுரோட பெயரை சொல்ல வேண்டிய தேவை இருக்காது. அவை இப்பொழுது நாங்கள் அதனை சற்று மாற்றி, நாடு யாருடனாவது இருக்கட்டும், நம்மூர் நம்மோடு இருக்கட்டும், இறுதியில நம்மூர் நம் வீட்டோடு இருக்கட்டும் என்று முடிப்போம். வீட்டு சின்னத்தை முதன்மைப்படுத்தி தெய்வம், இது ஒரு பிரச்சார யுக்தியாக கூட கையாளலாம். தேசிய மக்கள் சக்திக்கு இருக்கிற செல்வாக்கை குறைத்து மதிப்பிட வேண்டாம், குறைத்து மதிப்பிட வேண்டாம். ஊழலுக்கு எதிரானவர்கள் இவர்கள், களவெடுக்கிறவர்கள் அல்ல என்கின்ற எண்ணம் எல்லாம் இன்னும் இருக்குது. அது உள்ளூராட்சி தேர்தல் முடிஞ்ச பிறகும் இருக்கும். அந்த நிலைமைகள் எல்லாம் மாறுறதுக்கு நிறைய காலம் எடுக்கும். எளிமையானவர்கள், சாதாரண மக்கள்ல இவர் எங்களை போனவர்கள், அவர் ஷேர்டுன்ற அவசரம் போட்டுக்கொண்டு தான் வாரார் போறார். அவர் ஜனாதிபதி மாளிகையில் இருக்கிறேல, தன்னை கட்சி அலுவலகத்துக்கு தான் கட்சி அலுவலகத்தில் ஒரு அறைக்குள்ள இருக்கிறார் ஜனாதிபதி. சரியா? இன்றைக்கு இப்போ இதெல்லாம் சாதாரண மக்களுக்கு ஒரு ஈர்ப்பை கொடுக்கிற விடயங்கள். அதனால இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் நாங்கள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை சந்திக்கிறோம். வானபடியாகத்தான் நாங்கள் இருக்கோம். சரி, அவர்கள் அது செய்யட்டும், அதில் தவறு இல்லை. ஆனால் எங்களோட ஊர் நிர்வாகத்தை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். இப்படியாக 56ஆம் ஆண்டில் இருந்து இன்று வரைக்கும் தமிழ் மக்களுடைய பிரதான கட்சி இலங்கை தமிழரசு கட்சி என்று இருந்த ஸ்தானத்தை விட்டு எங்களை கொஞ்சம் இறக்கி வச்சுட்டாங்க. ஒரு பெருந்தேசிய கட்சி ஒன்று எங்களுடைய பிரதேசங்கள்ல, விசேடமாக கிழக்குல மட்டக்களப்பில் நாங்கள் நிரூபிச்சிட்டோம். அம்பாறையும் திருவோணமலையிலையும் நாங்கள் பிரதான கட்சியாக வர முடியாத சூழ்நிலை எங்களுக்கு தெரியும். நாங்கள் அங்கே பெரும்பான்மை இல்லை. ஆனால் வடக்குல அந்த நிலைமை மாறி இருக்கு.